OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ராமராஜன். ராமராஜன் போதே அப்படியே உங்களுக்கு கரகாட்டக்காரன் படம் ஞாபகத்தில் வருது இல்லையா? சூப்பர் ஹிட் படத்தினுடைய கதாநாயகன். தமிழ் படங்களில் கொடிகட்டி பறந்த முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருந்த ராமராஜன் அப்படின்ற அந்த ராமராஜன் வாழ்க்கையில் பண்ண ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு காரியத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் சொல்கிறேன். ராமராஜன் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? ராமநாராயணன்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர். ராமநாராயணன் குடிக்கட்டி பிறந்த காலத்தில் அவர்கிட்ட உதவி இயக்குநராக பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றவர். அதுக்கு பிறகு அவரே இண்டிவிஜுவலாக டைரக்டர் ஆகி அப்படின்னு வரும்போது மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்னு ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணார். PS வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து ராமராஜன். ராமராஜன் ஆரம்பத்தில் டைரக்டர் தான், அவர் நடிக்கலாம் கிடையாது. அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கதை பாண்டியன், இளவரசி இந்த மாதிரி நடிகர்களை வச்சு அவர் படம் டைரக்ட் பண்ணி அப்படின்போது மருதாணி அப்படின்னு ஒரு படம் கூட பாரதி ராஜாவினுடைய பிரதர், அவங்க தம்பி ஜெயராஜ், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படத்தை ராமராஜன் தான் டைரக்ட் பண்ணி அப்படின்னு ஹலோ யார் பேசுறது அப்படின்னு ஒரு படம். இந்த மாதிரி பல படங்களை அவர் டைரக்ட் பண்ணார் ராமராஜன் அப்படி வச்சுங்களேன். அப்படி இல்லாமல் சங்கு புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு படம், இப்படிலாம் பல படங்கள் டைரக்ட் பண்ணி அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவர் என்ன அப்படின்னு வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாச்சு. என்ன அப்படின்னா, வி அழகப்பன் டைரக்டர், அவர் ஏற்கனவே வந்து ஆகாய தாமரைகள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரேவதியை வச்சு ஒரு படம் பண்ணி பிக்சர் கொடுத்தவர். அதுக்கடுத்து சுரேஷ் நதியா வச்சு பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு 100 days மூவியை கொடுத்தவர். குங்குமக்கோடு அப்படின்னு மோகன், நளினி, ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஒரு படம் பண்ணவர். பூவா பூத்திருக்குன்னு பிரபு, சரிதா, அமலா வச்சு ஒரு படம் பண்ணவர். இதெல்லாம் படம் பண்ணி வெற்றி படங்களை கொடுத்தவர். விஜயகாந்த் வச்சு பூமலை புலியுதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் ஃபாரின்ல எடுத்த படம், ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூரில் எடுத்த படம், அதுவும் அவர் தான் டைரக்டர். இது மாதிரி முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக இருந்த வி அழகப்பன், வேந்தன்பட்டி அழகப்பன். அதுக்கு முன்னாடி ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ்கான அவங்க அம்மாவை மேனகாவை கதாநாயகியாக படகுழுக்கு கொண்டு வந்தவர் அப்படி வச்சுங்க. இவர் வந்து தேவி பகவதி ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, மலையூர் மம்பட்டியான் அந்த படத்தை எடுத்த கம்பெனி. அவங்க வந்து அந்த தயாரிப்பாளர்கள் வந்து இவரை டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சு இதுக்கு கதாநாயகனா யாரை போடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அப்படி இப்படின்னு வரும்போது தன் மேலே இவருக்கு ஒரு அளவற்ற நம்பிக்கை. நம்ம ஏற்கனவே என்ன பிரபு வச்சு எடுத்திருக்கோம், விஜயகாந்த் வச்சு எடுத்திருக்கோம், அந்த படம்லாம் வெற்றி பெற்றிருக்கு, அதெல்லாம் நம்ம கதைக்காக தானே ஓடிச்சு. அப்படி வரும்போது இதில் கதாநாயகனா யாரோ ஒரு டிஃபேஸ் போடுவோமே அப்படிங்கும்போது ராமராஜன், ராமநாராயணோட அசிஸ்டண்ட், தனியாக படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காப்புல, கிராமத்து காதல் கதை. இந்த கதைக்கு ராமராஜன் ஓகே தானே அப்படின்னு சொல்லி ராமராஜன் கதாநாயகன், கதாநாயகி கடலோர கவிதைகள் ரேகா 2 பேரையும் போட்டு படத்தை அழகப்பன் சார் டைரக்ட் பண்ணார். அப்போ அழகப்பன் சார் என்னோட க்ளோஸ் நண்பர். அவருடைய படம் ஃபுல்லாகவே எல்லா படத்துக்கும் நான் தான் பியர்வோ. அப்போ அழகப்பன் சார்ட்ட கேட்டேன், சார் இப்போ நான் படம் ஒரு படத்துக்கு யார் போட்டிருக்கீங்க ஹீரோவா அப்படின்னு. அப்போ வந்து குமரேசன் இருந்தால் ராமராஜன் உண்மையான பேர். அது பிறகு தான் ராமராஜன் ஒரு சினிமாவுக்காக மாற்றிட்டார். இந்த ராமராஜன் சொல்லிட்டு படம்லாம் நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார், நம்மகிட்ட பேசும்போது அப்படியே ராமராஜன் அவன் அப்படின்னா, அங்கே இப்போ ராமராஜன் நேரில் பேசும்போது கூட வாப்பன்னு தான் பேசுவார். அப்போ சொல்றாரு, அவனை தான் ஹீரோவா நான் போட்டிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அழகப்பன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு வந்துருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி தேட்டரில் நம்ம படம் எப்படி சார் போகுது அப்படின்ற மாதிரி. சார் இந்த படத்தை பற்றி டாக் நல்லா இருக்கு, ஆனால் படத்தில் கூட்டம் வந்து ஒரு பாதி தான், இது ஹவுஸ்ஃபுல் ரேஞ்ச் இல்லை சார், 40% 50% தான் தேட்டரில் ஆடியன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி வெளியே சொன்னாங்க அப்படின்னு. நீங்கள் சொன்னது கரெக்ட். நீங்கள் என்ன ரிப்போர்ட் சொல்கிறீங்களோ இதான் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இதே ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. படத்தை பற்றி டாக் நல்லாயிருக்கு, ஆனால் ஓப்பனிங் இல்லை. ஓப்பனிங் வந்து பாதி தேட்டர் ஃபுல்லாகி 40% ஃபுல்லாகி இப்படின்ற இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதே ரிப்போர்ட் தான். பட் இப்போ வந்து அந்த சாட்டர்டே சண்டே முடியும் சார். முடிஞ்ச பிறகு நீங்கள் மண்டே பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போகும் சார்னாரு. ஆனால் உண்மையிலே அவருக்கு அளவுக்கு மேலே தன்னம்பிக்கை. உண்மையாகவே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, திங்கக்கிழமை வந்து ஹவுஸ்ஃபுல்லு படம். அந்த படம் 100 days ஓடிச்சு. அழகப்பன் சார் சொன்னது மாதிரியே வெற்றி படமாக அமைஞ்சு அப்படிங்களேன். அது பிறகு ராமராஜன் அடுத்தடுத்து படங்கள் அப்படியே கமிட் ஆகி அப்படியே ராமராஜன் அது பிறகு நடித்த ரயிலுக்கு நேரமாச்சு, இதெல்லாம் வந்து நான் பிஆர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராமராஜன் கதாநாயகன் நடித்த அந்த படத்துக்குலாம் பிஆர் ஒர்க் பண்ணி அப்படிலாம் வரும்போது அழகப்பன் சார் மேட்ரு என்ன வருதுன்னா, இவரோட பின்னாடி என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அழகப்பன் சார் ரேகா மூவிஸ் அப்படின்ற பேரில் அவர் மக பேரை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணார். ரகுவரன் கதாநாயகன், சாந்தி பிரியா, நிஷாந்தி கதாநாயகி. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, கமர்ஷியலி ஃப்ளாப். அந்த படத்துக்கு பியர் நான். அந்த படம் ஃப்ளாப் ஆகணுன்னே அழகப்பன் சார் வந்து கடனில் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடன் அப்படி சொல்லுவேன், 8-9 லட்ச ரூபா கடன். அந்த ரேஞ்சில் ஆகி டவுன்ஃபால். அந்த காலத்தில் இப்போவும் அப்படி தானே, 9 லட்சம் 10 லட்சம் சாதாரண மேட்டரா? அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க.
அப்படியே அதில் பாதாளத்தில் விழுந்து சரிவாகி போய் வெறும் 100 200 கூட போராடின்ற லெவலுக்கு அழகப்பன் சார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வரும்போது தான் சேலத்தில் இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பரமசிவம் அப்படின்னு பேர். அவர் வந்து அழகப்பன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அழகப்பன் சார் படம்லாம் அப்படி தான் வாங்குறவர். அவர் எம்எஸ் ஃபிலிம்ஸ்னு அந்த கம்பெனி பேர். அவர் வந்து அழகப்பன் சார்ட்ட சொன்னார், அழகப்பன் சார் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், நீங்கள் யோசிக்காதீங்க. ராமராஜன் இப்போ வந்து கரகாட்டக்காரன் படம்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி போய் படம் ஓடிட்டு அவர் பெரிய லெவலில் இருக்கார். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் அந்த லெவலில் இருக்கார். ராமராஜன் பெரிய லெவல். நீங்கள் அறிமுகப்படுத்தின கதாநாயகன் தான் சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு. ராமராஜனை போய் அப்ரோச் பண்ணுங்க, ராமராஜன்கிட்ட வந்து கேல்ஷீட் கேளுங்க, அவரை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க சார். அவருக்கு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல சார், நன்றி கடன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் உருவாக்கி விட்ட கதாநாயகன் தான் சார் அவர். இன்றைக்கி ஒரு படங்கள் நடிச்சிருக்காருன்னா யார்? பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? நீங்கள் தானே. அதனால் நீங்கள் உரிமையாக போய் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பரமசிவன் சொன்னார். பரமசிவன் சொல்லும்போது நான் பக்கத்துலேயே இருந்தேன். அழகப்பன் சார் போய் நேரடியாக போய் ராமராஜனை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு ராமராஜன் இது மாதிரி நான் ஒரு படம் எடுத்து படம் சரியாக ஓடலாமா, அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா ரேஞ்சில் கடன் இருக்குது, அதனால் ரொம்ப நான் சரிவில் வந்து கீழே விழுந்து கிடக்கிறேன், அதனால் நீ ஏதாவது மனசு வச்சாதான் இப்போ கொஞ்சம் நான் எந்திரிக்கவே முடியும். ஆனால் ஓ பொசிஷன் எனக்கு தெரியுது, நீ படம் கரகாட்டக்காரன் ஓடின பிறகு நீ பிஸியான ஹீரோ ஆகிட்ட, நிறைய படம் நடிச்சிட்டு இருக்க, அதனால் உன்னால் எந்த அளவுக்கு உடனே டேட் கொடுத்து எனக்கு படம் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா உனக்கு 5-6 படம் கமிட் ஆகி நீ அதிலெல்லாம் பிஸியாக இருக்குன்றது தெரியும். நீ என்ன பண்ணுற, ஒன்றும் வேண்டாமா, உன் லெட்டர் பேரில் சும்மா ஒரு 5 நாள் எழுதி கொடு. அழகப்பன் சாருக்கு, அழகப்பனுக்கு நான் அந்த மாதிரி ஒரு 5 நாள் நம்ம கேல்ஷீட் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு சும்மா எனக்கு ஒரு 5 நாள் எழுதிப்பான், எழுதி கொடு. நீ அந்த 5 நாளுக்கு பிறகு இப்போ முடிஞ்சுனா நடி, இல்லைன்னா இப்போ 2-3 மாதம் கழிச்சு கூட நடி, நீ இப்போதைக்கு நீ ஒரு உன் கையில் எழுதி கொடு அப்படின்ற மாதிரி அழகப்பன் சார் சொல்லி அவர் ஒரு 5 நாள் எழுதி கொடுத்தாரு. இந்த 5 நாள் நான் அழகப்பன் சாருக்கு படத்தில் நடிக்கிறேன்ற மாதிரி, ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு நான் கேல்ஷீட் கொடுத்துருக்கேன்ற மாதிரி, காசு கீசெல்லாம் கிடையாது, ஒன்லி கையெழுத்து போட்டு கொடுத்ததோட சரி. அழகப்பன் சார் இதை எடுத்துகிட்டு வந்து அந்த சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து பரமசிவத்தை காமிச்சார். பரமசிவம் உடனே என்ன பண்ணார், அந்த காலத்தில் சேலம் ஏரியாவை வந்து அந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், ஷூட்டிங்கே போடலங்க, பூஜை கூட போடல, அந்த ஏரியாவை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் இப்போ தானே கோடிகள்லாம், அந்த காலத்தில் லட்சங்கள் தானே, 50,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ்ன்றாங்களே, அட்வான்ஸ் பேமெண்ட்டு 50,000 ரூபா கொடுத்தாரு. இந்த 50,000 ரூபா எடுத்துகிட்டு போய் அழகப்பன் சார் வந்து இளையராஜாவுக்கு அட்வான்ஸாக கொடுத்தாரு. மியூசிக் டைரக்டர் அப்படின்ற முறையில் கொடுத்தாரு. இளையராஜா கமிட்டடு. கனகாவை வந்து அதே கரகாட்டக்காரன் காம்பினேஷன், கனகாவே கமிட் பண்ணி போடலான்னு சொல்லி தேவியா போய் அப்ரோச் பண்ணி அப்படிங்கும்போது தேவியா சொன்னாங்க அழகப்பன் சார்ட்ட, அழகப்பன் நீங்கள் டைரக்ட் பண்ண அந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆகாய தம்பர்கள், பூக்களை பொறிக்காதீர்கள், பூமலை பொழியுது, பூப்பூவா பார்த்துருக்கேன், எல்லா படம் பார்த்துருக்கேன், அருமையான டைரக்டர் நீங்கள், என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க, குடும்ப கதைகளை அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் என் பொண்ணு நடிக்குதுன்றதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் பொண்ணுக்கு சம்பளம்ன்றது மாதிரி நீங்கள் என்ன மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த காசை எனக்கு தர வேண்டாம், அந்த நினைக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுக்கு என் பொண்ணுக்கு நல்ல கிராமத்து கதை தானே, நல்ல காஸ்டியூம்ஸ் எடுங்க, பாவாடை தாவணி இதெல்லாம் வந்து அருமையாக காஸ்டியூம்ஸ் எடுங்க, படம் ஃபுல்லாகவே என் பொண்ணு வந்து நல்ல காஸ்டியூம்ஸில் வரணும், அது போதும், 10 பைசா கூட நீங்கள் காசாக எனக்கு தர வேண்டாம், சம்பளம்னு எதுவும் தர வேண்டாம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, இப்படியெல்லாம் நடந்திருக்கா. இது அழகப்பன் சார் என்கிட்ட வந்து கனகாவுக்கு அங்கே கனகா அம்மாவிட்ட பேசி வந்து என்கிட்ட சொன்னார், சார் அவங்க பேமெண்ட்லாம் வேண்டான்ட்டாங்க, காஸ்டியூம்ஸ் வாங்கி நல்ல படத்துக்கு இது ஒன்றுக்கு எனக்கு அது போதும், பணம்லாம் நீங்கள் எதுவும் தர வேண்டாம்னு சொல்லி. சரி ஓகே. இப்போ அழகப்பன் சார் என்ன சொன்னார், சார் இதுமாரி ராமராஜன் கனகா கமிட்டட், இளையராஜா மியூசிக்கு, நான் டைரக்ஷன், பேப்பரில் வந்து நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணி விட்ருங்க சார், அந்த படத்துக்கு நான் தானே பிஆர்ஓ, அப்படி உடனே தினமணி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், அந்த கால ஃபுல்லாக பிரிண்ட் மீடியா தானே, இப்போ அப்போ டிவிலாம் கிடையாது, இல்லை சோஷியல் மீடியாலாம் எதுவுமே கிடையாது, அதனால் ஃபுல்லாக பிரிண்ட் மீடியாவில் ஒரு நியூஸை ஃப்ளாஷ் பண்ணி விட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வி அழகப்பன் இயக்கத்தில் ராமராஜன் கனகா நடிக்கும் தங்கமான ராசா அப்படின்னு போட்டு இளையராஜா இசை அப்படின்ற மாதிரி போட்டேன். அந்த படத்தினுடைய பூஜை வந்து ஏஆர்எஸ் கார்டன் இருக்குல்ல, அங்கே வந்து வெறும் பூஜை தாங்க, ஷூட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் பூஜை. என்ன சொல்ல போனால் லெட்டர் பேர்லேயே ஒரு 4 லைன், அழகப்பன் வந்து இது மாதிரி நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த படம் தங்கமான ராசான்ற போது இந்த படத்தினுடைய பூஜை நடக்குதுன்னு சொல்லி பெரிய இன்விடேஷன்லாம் பெருசாக கிடையாது, சும்மா ஒரு 5 லைனு, அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதான் இன்விடேஷனே. அந்த படம் பூஜை நடந்துச்சு. பூஜை நடந்த அன்னைக்கு ஆல் ஏரியாஸ் சோல்டு, எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பூஜையிலேயே அனைத்து ஏரியாக்களும், அழகப்பன் சாரோட கேபிட்டல் என்ன, 10 பைசா கையில் இருந்து காசே போடலை, அப்படி வச்சுக்கோங்க, எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆகி அதுக்கு பிறகு அழகப்பன் சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி 10 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, 9 லட்ச ரூபா வச்சான். அது கடனை ஃபுல்லாக அழகப்பன் சாரை வந்து அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்த காசை வச்சு கடன்லாம் அடைச்சி அந்த படத்தை ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ராமராஜனுக்கு வந்து அழகப்பன் சார் வந்து, அப்போ ராமராஜன் என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த அமௌண்ட் வந்து அழகப்பன் சார் கொண்டு போய்
ராமராஜனை கொடுத்தாரு. அதுவரை ராமராஜன் பணமே வாங்காமல் ராமராஜன் படத்தில் நடித்து முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்களேன். பிறகு படம் திரைக்கு வந்து படம் 100 days ஓடிச்சு. அதில் கவுண்டமணி செந்தில் காமெடி அப்படி கவுண்டமணி அதில் ஊமையாக வருவார். அந்த இளையராஜா மாதிரி தான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், பாடகராக வரணுன்ற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும். அந்த படத்தில் வந்து காமெடி வீரப்பன் தான் அந்த காமெடி ட்ராக் எழுதினார். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக அந்த காமெடி ட்ராக் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? இன்றைக்கும் ராமராஜன் நடித்த படங்களில் மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்று தங்கமான ராசா அப்படின்னு. என்ன கூட நான் ஒர்க் பண்ண படங்கள்லேயே நான் ஒர்க் பண்ண படத்தில் ஒரு 10 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் பேர் ஒர்க் பண்ண படங்களில் அப்படின்னா அதில் தங்கமான ராசாவும் ஒன்று அப்படி வச்சுங்களேன். படம் 100 days ஓடி மிகப்பெரிய சாதனையை தங்கமான ராசா புரிந்தது அப்படின்னு. இதில் என்னென்னா அந்த நன்றி கடன் ஒன்று இருப்பாங்க. தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனருக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நிலை உண்டான போது ராமராஜன் எப்படி கை கொடுத்து அந்த இயக்குனரை தூக்கி மறு வாழ்க்கையை கொடுத்தார் அப்படின்ற அந்த விஷயம் இருப்பாருங்க. அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை நான் இங்கு கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.